ஒரு சின்ன பையன் பக்கத்தான் பொடியன் செய்யும் வேலை எல்லாமே. அதுக்கப்புறம் எனக்கு பாட்டு தெரியலையே. Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. So yes, உங்களுக்கு thumbnail தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு ரெட் கலர் சட்டை போட்டிருக்கும் போது உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 hours சின்சான் ஃபுட் தான் சாப்பிட போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தட் இஸ் our பேக்ரவுண்ட். கூடிய விரைவில் இவன் மாற போறான். செகண்ட் சேனல் அதை பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த தேவையான சீனெல்லாம் வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்சான் ஃபுட். ஸோ உங்கள எத்தனை பேருக்கு சின்சான் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. டு பி ஹானஸ்ட், நான் போய் சொல்ல, டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பெருசா கார்ட்டூன் பார்த்ததுல எனக்கு கார்ட்டூன் பத்தி பெரிய நாலேஜே இல்லை. சின்சான் வந்து இந்த கொரோனா டைம்ல எல்லாருமே வந்து அப்போ பார்த்துட்டு இருந்தாங்க. அது தெரியுமான்னு எனக்கு தெரியல. அப்போ நிறைய பேர் போன்ல ரீல்ஸ் அந்த டிக்டாக் அதெல்லாம் அப்போ சின்சான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல தான் எனக்கு சின்சான்னா என்னன்னே தெரியும். டோரிமான்லாம் நான் இப்போ வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு கூட ஜெனியக்காலாம் அவங்கலாம் அடிக்கடி வீடியோல அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு டோரிமான்லாம் அது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஏன்னா எங்க அம்மா வந்து என்னை பார்க்க விடாமையே என்னை வளர்த்துட்டாங்க. இப்போ நான் மாடு மாதிரி ஆகி இதுக்கப்புறம் நான் எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பெருசா நான் கார்ட்டூன் பாக்குற ஆள் கிடையாது. சின்சான் வந்து ஓரளவுக்கு அந்த டைம்ல பார்த்ததுனால ஐடியா இருக்கு. நான் அப்படி சின்ன வயசுல பெருசா எங்க அம்மா என்னை பார்க்க விட்டது, நான் திருட்டுத்தனமா பார்த்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோரா. அது ஒரு 2-3 எபிசோட் பார்த்ததுனால அது என்ன ஃபார்மேட்னு தெரியும். அப்புறமா வந்து சோட்டா பீம்லாம் இப்ப நானே கொஞ்சம் தேடி பார்த்திருக்கேன். சோட்டா பீம் தெரியும். அப்புறமேட்டு ஜாக்கி சான் ஓரளவுக்கு எனக்கு ஐடியா இருக்கு. இதை தவிர்த்து எனக்கு ஒரு கார்ட்டூன் பத்தியுமே நாலேஜ் கிடையாது. சோ அதுல வந்து இப்ப சின்சானோட ஃபுட் பண்ண போறேன். எப்படி சார் ஒண்ணுமே தெரியாம என்னத்துக்கு நீ வந்து நிக்கிற அப்படின்னு நீங்க எனக்கு கேட்கலாம். புரியுது. பட் ஸ்டில் ஐ சோஸ் டு டூ இட் டுடே பிகாஸ் கமெண்ட்ல வந்து நம்ம லாஸ்ட் நான்வெஜ் சேலஞ்ச் மாதிரி இந்த சின்சான் சேலஞ்சும் நான் அங்கங்க டிஎம்ல கமெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து 24 hours சின்சான் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு வைக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் எனக்கு சின்சானுக்கு ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அப்புறம் நான் யூடியூப்ல போய் தேடினேன் சின்சான் அந்த சீரீஸோடைய ரெசிபிஸ் ஏதாவது வீடியோஸா இருக்குமா அப்படின்னு. ஆக்சுவலி அதுல நிறைய கிடைச்சது. அதுல இருந்து என்னால எது பண்ண முடியுமோ அதை காப்பி தான் இப்ப நான் அடிக்க போறேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டுல வந்து எங்க வீட்டுல இந்த அவனு, அப்புறமேட்டு கேக் பண்றது, அப்புறம் பேக்கிங் ஐட்டம்ஸ், அப்புறமேட்டு கொஞ்சம் அந்த மாதிரி பெரிய பெரிய இன்கிரீடியன்ஸ் போடுற அளவுக்கு எதுவும் இருக்காது. அண்ட் நம்மளுடைய பட்ஜெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமலான பட்ஜெட். நம்மளுடைய பட்ஜெட்டையும் கருத்தில் கொண்டு வீட்டுல இருக்கிற பொருட்களையும் வச்சு என்னால சின்சானோடைய ஃபுட்ஸ் என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ், டின்னர் அப்படின்னு 4 வேளைக்கு பார்க்க போறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? இப்போ வந்து இந்த டிஷ் தான் நம்ம பண்ண போறோம். அது என்ன எபிசோடு அதெல்லாம் எனக்கு தெரியல. தமிழ் எபிசோடா எனக்கு கிடைக்கல. அது ஒரு மியூசிக்கா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ சின்சான் வீட்டுல சின்சான் அம்மா வந்து கேரமல் புட்டிங் செஞ்சிருக்காங்க. அதை பார்த்து நானும் எங்க அம்மாவும் இப்போ கேரமல் புட்டிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு செய்ய போறோம். எப்படி வரும்னு தெரியல. லெட்ஸ் ட்ரை. ஓகே, கேரமல் புட்டிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கேரமல் ரெடி பண்ணணும். ஸோ நான் 3 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக தண்ணி தான் போடணும். ஏன்னா சர்க்கரை மெல்ட் ஆனால் அது வேறு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுப்பே ஆன் பண்ணோம். இது அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து மெல்ட் ஆகி கேரமல் வந்துடும். பட் ஆக்சுவலி நம்ம எதிர்பார்க்குற அந்த ப்ரௌன் கலர் வர அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஹையாக வச்சா கருகிடும், லோவாக வச்சா கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடும். மீடியமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் இந்த ப்ரௌன் கலர் வரும். எனக்கு வேறு சூடாக இப்படி கிளாஸ் பாத்திரத்தில் ஊற்றலாமான்னு தெரியலனால இன்னொரு வாட்டி செஞ்சு நான் சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். அண்ட் இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா பாலில் சக்கரை போட்டு காய விட்டுட்டு 2 முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி அதை வந்து அந்த பாலில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய பேஸு. ஸோ இப்போ வந்து நம்ம வச்சிருக்கிற கேரமல் லேயருக்கு மேலே இந்த புட்டிங் லேயரை வந்து ஊற்றிட்டு அதை ஒரு 30 minutes வந்து ஸ்டீம் பண்ணணும். அது வந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேக் மாதிரி ஒரு ப்ளஃபியான டெக்ஸ்டரில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை 2 hours ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்புறம் அந்த சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம கவுத்தி எடுத்தோம் அப்படின்னா புட்டிங் வந்து ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக, ஸ்வீட்னஸும் கரெக்டாக இருந்துச்சு. அருமையான டேஸ்ட்ல அழகா வந்த இந்த புடிங்கை எப்படி கொதறி வச்சிருக்கேன்னு மட்டும் பாருங்க. ஆக்சுவலா ஷார்ட்ஸ் போடுறதுக்காண்டி அப்படி ஒரு கட்டு, இப்படிக்கா ஒரு கட்டு அப்படின்னு சொல்லி மாறி மாறி கட் பண்ணி ஸோ நிறைய கட்ஸ் ஆயிடுச்சு. பட் இவ்வளோ பிளஃபியா தெரியுதா? அது அப்படியே அடி அடி மெத்துன்னு அழகா இருந்திருக்கு. இவ்வளோ கரெக்டா வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. வேற லெவல் புட்டிங். அந்த கரெக்டான பக்குவத்துல வந்திருக்கு. டேஸ்ட் பக்காவா இருக்கு. ஸ்வீட்னஸ் எல்லாமே
ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட நாங்க எப்பயாவது ஒரு வாட்டி ட்ரை பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் ஆனா நாங்க பாவு காய்க்கிற ப்ராசஸ்லயே நாங்க அவுட், நல்லா வரல. பட் இந்த வாட்டி இவ்வளவு செம்மையா இருக்குமே, புஷ் புஷ் அப்படின்ட்டு செம டேஸ்ட். மஸ்ட் ட்ரை. வெறும் 3 இன்கிரீடியன்ஸ் தானே போட்டிருப்போம். அது அந்த பாவு காய்க்கிறத மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி சூப்பரா இருக்கு, ஈஸியான ஒரு விஷயமும் கூட. பட் அப்கோர்ஸ் அதை வந்து ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறமேட்டு வந்து கூல் பண்ணி 2 மணி நேரம் ஆகும். பட் ஆனா பண்றது ரொம்ப ஈஸி. அண்ட் இப்போ வந்து லஞ்ச்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு பார்க்கலாமா? கைஸ் அதை பார்த்தாலே தெரியுது, இதுவும் வந்து தமிழ் எபிசோட் கிடைக்கல, நான் பார்த்து எடுத்ததுதான். ஸோ அந்த மீட் வந்து பார்த்தாலே தெரியுது, அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்கும் போது அது பீஃபா தான் இருக்கும். ரெட் மீட் என்னன்னு எனக்கு தெரியல. பட் நம்மளுக்கு அது செட்டில் ஆகாது. நம்ம வந்து சிக்கனே வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் அதே மாதிரி பிளேட்டிங் வர அளவுக்கு வருதான்னு பார்ப்போம். எனக்கு ப்ரொக்கோலி கிடைக்கல. பட் மற்றபடி அந்த பிளேட்டிங்ல எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதை நல்லா பட்டரில் சாட்டே பண்ணிக்கணும். எனக்கு கண்ணு தெரில ஆனிமேல பார்க்க, அதனால் நான் ஆனியனையும் கார்லிக்கையும் ஆட் பண்ணேன். பட் ஆனியனே போதும். ஸோ அதை ஒரு பக்கம் சாட்டே பண்ணிவிட்டு கேரட்டை வேக வச்சுட்டேன். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கனை அரைச்சி அது மேலே பிரெட் க்ரம்ஸையும் முட்டையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு, ஸ்பைசஸ்க்கு வந்து நமக்கு தேவை அதை என்ன வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து பெப்பரு, மிளகா பொடி, அப்புறமேட்டு அந்த ஆனியன் சாட்டே எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு பேட்டி மாதிரி தட்டையாக பிடிச்சி அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது மேலே போடுற சாஸ்க்கு வந்து நான் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக சோயா சாஸ்னு எல்லாத்தையும் லைட்டாக ஒரு சூடில் கிண்டி அது மேலே ஆட் பண்ணேன். ஆனால் அது ப்ரௌன் கலரில் இருந்தது, ரெட் கலரில் இல்லை. அண்ட் அந்த பிளேட்டிங்கில் இந்த மாதிரி எல்லாமே வச்சாச்சு. கேரட் வச்சேன், பட் ப்ரொக்கோலி என்கிட்ட இல்லை. ஸோ அது தவிர எல்லாமே இருந்துச்சு. சிக்கன் தானே, சொட்டே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எஸ் கைஸ், ஆக்சுவலி ஷார்ட்ஸ்க்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக கொதறிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளேட்டிங்கில் வந்து மற்ற எல்லாமே கரெக்டாக வச்சேன். பட் என்கிட்ட ப்ரொக்கோலி இல்லை. ஸோ அதனால கேரட் இது மட்டும் கொஞ்சம் பிளேட்டிங்கை சொதப்பிட்டேன். பட் இட்ஸ் ஓகே, நான் உங்களுக்கு அவுட்புட்டை கரெக்டாக காட்டியிருப்பேன் நம்புறேன். ஆக்சுவலாக வந்து அவங்க மேலே ஊற்றியிருந்த சாஸ் வந்து ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருந்திருக்கும். பட் நம்ம வந்து அதை லைட்டாக அதை குக் பண்ணும்போது அது கலர் மாறிடுச்சு. பட் டேஸ்ட்டு பக்காவா இருக்கு. லைக் என்ன சொல்றது, கட்லெட் மாதிரியே. அது என்ன சொல்லுவாங்க, சிக்கன் தான். நம்ம சிக்கனை வந்து வடை மாதிரி தட்டி அது மேலே அந்த சாஸ் போட்டு இந்த மாதிரி காயெல்லாம் சாடும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அது சாஸ் நல்லா டேங்கியா நல்லா குக்கா இருக்கு. வெரி குட் சின்சான். இந்த மாதிரி அருமையான சாப்பாடு. ஆக்சுவலா சின்சான் ரொம்ப பிக்கியா இருக்கும். புட்டிங் என்ன, சிக்கன் என்ன, அடுத்த டிஷ்லாம் பயங்கரமான அடுத்தலாம் இருக்கு. டின்னருக்கு ஒன்று டிஃப்ரெண்டா பிளான் பண்ணியிருக்கேன். என்னன்னா எல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாகவும் இருக்கு வீட்டில் செய்யறதுக்கு. அதே மாதிரி பக்காவா எனக்கு வரல. பட் ஆனாலும் நைஸ் ஒன்லி. கேரட்டும் சாப்பிடணும் கைஸ், காய்கறி எல்லாம் சேர்த்து சாப்பிடணும். அப்பதான் வந்து ஒரு ஹெல்தி டயட். ஐ எம் வெரி சாரி கைஸ். ஆக்சுவலா அது சாப்பிட்டு முடிச்சது, சாப்பிட்டதுலேயே ஓவர் குஷியில இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சோடனே நான் ஜெனியை காட்ட கால் பேசி அப்புறம் அப்படியே கால் பேசி வேற வேற கான்வர்சேஷன் போய் ரீல்ஸ் பார்த்து நான் வந்து அதுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு எண்டிங் நோட் சொல்லணும் அப்படிங்கிறதையே மறந்துட்டேன். ஸோ இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. ஐ எம் வெரி சாரி. கொஞ்சம் லாஜிக்கல் கனெக்ஷன் கட், இது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் கனெக்டிவிட்டி லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக சாப்பிட்ட உடனே வந்து மறந்துட்டேன் கைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் நான் எதாத்தையாவது சாப்பிட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணேன். இன்னைக்கு வீடியோ போகிறதுக்கு கிளம்பணும். ஸோ ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ மேட் இட் வெரி சிம்பிள். பிகாஸ் காலையிலயும் எஃபர்ட் போட்டு ஒரு குக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு லஞ்சுக்கும் கொஞ்சம் குக்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிதான் நான் நம்புறேன். ஸோ ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போறோம்னு நீங்களே முதல்ல பார்த்துட்டு வாங்க. மன்னிச்சிருங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இது எங்க தாத்தா தோட்டத்துல வளர்ந்த தர்பூசணி பழம். சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. வேக வேகமா சாப்பிடுறோம். என்னாலே அப்படி சாப்பிட முடியும்.
ஸோ எஸ் நம்ம வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து பெருசா எதுவும் பண்ண போதில்லை, ஒரு லோ எஃபர்ட்ல முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் brought some watermelons கொண்டு வந்துடுறேன். 1 செகண்ட். இல்ல எனக்கு புரியல, என் நேரம் என்ன இவ்வளவு மோசமா இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா ஒரு பாதி வாட்டர்மெலன் இருந்துச்சு. நான் வந்து எங்க அம்மாட்ட வந்துட்டு அந்த இதை காட்டி எனக்கு அந்த ஷேப்ல கட் பண்ணி கொடுங்க, ட்ரையாங்கிளா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வேற எடுத்து கடிச்சிட்டே இப்பதான் கிளம்புனாங்க, அவங்க வெளில போயிருக்காங்க. ஸோ நான் வந்து சரி கட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். இப்ப என்ன வாட்டர்மெலன் காலி இருந்த எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பார்த்தா அந்த கீழே இருக்கிற கிரீனை காணும். அப்பதான் அந்த அந்த சின்சான்ல பார்த்தா அதே ஷேப்ல அவங்க ஒன்று இப்ப கட் பண்ணி சாப்பிட்டு போனாங்க. சரி நானும் அப்ப அது மாதிரி எடுத்துட்டாங்கன்னு நினைச்சேன். சின்சான் வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்டுருக்காரு. ஸோ நாமளும் வாட்டர்மெலன் சாப்பிடலாம், அதே ஷேப்ல கட் பண்ணல. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் எப்படின்னே எனக்கு அவங்களும் போட்டோ பார்த்தாங்க தான். பட் இட்ஸ் ஓகே, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலையை ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலா வந்து எனக்கு இந்த வாயில வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே அந்த வெள்ளை வெள்ளையா அந்த அது என்ன சொல்லுவாங்க ஹீட் பால்ஸ் மாதிரி வரும். கரெக்டா இந்த இடத்துல வந்திருக்கு. என்னால 2 நாளா எதுவுமே சாப்பிட முடியல. ஃப்ரிட்ஜில் இருந்தனால கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. அப்படிதான் வலிக்குது, கண்ணு கலங்குது சாப்பிடும் போது, இந்த ஜிவ்வுன்னு அந்த இடத்துல படும்போது. ஸோ எஸ் கைஸ், இப்போ வந்து இன்னும் ஒரு வேலை இருக்கு. இன்னைக்கு டே ரொம்ப லாங்கா போற மாதிரி எனக்கு தெரியுது. கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்ததுனாலே என்னன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டின்னருக்கு வந்துட்டு அது என்ன டிஷ்ஷுன்னு பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ கைஸ், ஸ்ட்ராபெரி இதோ இருக்கு. இப்போ வந்து நம்ம அதுதான் ட்ரை பண்ண போறோம். அது ஆக்சுவலி வந்து குக்கிங்கே இல்லை, லைக் ஒரு டெசர்ட் மாதிரி தான் இருக்கு. வெறும் சர்க்கரை, பால், ஸ்ட்ராபெரி, லைக் அதை வந்து ஒரு மாதிரி அரைக்கல, ஜஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மாஷ் பண்ணி அது சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு ரொம்ப வருடங்கள் ஆகிவிட்டது. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நீங்க நினைக்கலாம் என்னடா ஒருத்தி வந்து சமைச்சுக்கிட்டு இருந்தாலே திடீர்னு கடை போய் இப்படி வந்து நிக்கிறாளே அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா கைஸ், அது வந்து கொஞ்சம் கூலா இருக்கட்டும். ஏன்னா அது இந்த பால் கலந்தாலே ஆக்சுவலா எனக்கு பிடிக்காது, ரொம்ப ஒஸ்டா இருக்கும். என்ன பண்றது, பால் வந்து அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்காது. ஸோ கொஞ்சம் சில்லுன்னு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சேன். நல்ல மழை பெஞ்சது. சரி ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்னு போய் நனைஞ்சு, நல்ல வேலை என் மைக்கு தப்பிச்சுதுன்னு நினைக்கிறேன். இந்த பொசிஷன்ல வச்சிருந்திருக்கேன். இதுல அந்த ஹோல்ஸ் வழியா தண்ணி எப்படி ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியல. ஒரு வாட்டி கட் பண்ணிட்டு செக் பண்ணணும். ஸோ கடைசியில் வந்துட்டு இப்படி காக்கா மாதிரி ஆயிட்டேன். நவ் ஐ ஹாவ் டு ஈட் டின்னர் கைஸ். சத்தியமா இப்போ நான் மேக்கப் பண்ற மூட்லேயே இல்லை, ரொம்ப டயர்டா இருக்கு. ஆக்சுவலா வந்து லாஜிக்கா இப்போ நம்ம 24 hours இல்லை, மணி 1 மணி ஆயிடுச்சு. 24 hours மேல போயிட்டு இருக்கு இது சேலஞ்சு. ஸோ ஹியர் வி கோ. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பால் பிடிக்காதுங்கிறதுனால லைட்டா கொஞ்சம் சின்ன சேர்த்ததுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சேன். அண்ட் இது வந்து நீ கட் பண்ணி போட்டுருக்கலாம், லைட்டா ஒரு அரைச்சிருக்கலாமே நீங்க நினைக்கலாம். அப்படி அரைச்சோம்னா அது வந்து ஒரு டிபிக்கல் ஸ்ட்ராபெரி ஜூஸா மாறிடும். அண்ட் கட் பண்ணி போடுறதும் ஆக்சுவலி அதுல வந்து அப்படி ஸ்மாஷ் தான் பண்ணாங்க. ஸோ அதனால வந்துட்டு நானும் வந்து ஸ்மாஷ் பண்ணியே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு. ஸோ டேஸ்ட் எனக்கு இங்க இந்த ஹீட் பால் நான் சொன்னேன் இல்லையா, சொன்னேன்னு நினைக்கிறேன். அது இருக்கிறனால இந்த சைடாவே மோஸ்ட்லி அப்படி நாக்கை வந்து மேலே விட்டுவிட்டு ஒன் சைடா சாப்பிட்டுட்டு இருக்கேன். காலையில இருந்து இப்போ கொஞ்சம் வஸ்ட் ஆயிடுச்சு நிலைமை. டேஸ்ட் குட், ரொம்ப புளிப்பா, ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் நல்லா இருக்கு. பட் ஆக்சுவலி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அரைச்சிருந்தா கூட அந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா கடிப்படும் போது தான் நல்லா இருக்கு. ஒரு டிபிக்கல் ஸ்ட்ராபெரி ஜூஸ்ல அவங்க ஸ்ட்ராபெரி வந்து பெருசா கடிப்படுறது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபிளேவரா இருக்கு. நைஸ் நைஸ், ரொம்ப ஈஸியான டிஷ் தான். பட் வாட் டு டூ, நான் கஷ்டமா பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் சின்சான் இப்படி சிம்பிளா சாப்பிட்றாரு. ஆக்சுவலா எனக்கு இந்த ஃபுல் டே ட்ரை பண்ணதுல எனக்கு சின்சானுடைய ஃபுட் பிளேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்டா நல்லா வகையா சாப்பிட்றாரு. ஸோ எஸ் கைஸ், ஆக்சுவலா ஒரு சேலஞ்சும் வந்து இப்படி இருக்கணும், இதுதான் செய்யணும், இப்படிதான் சாப்பிடணும்னு நான் ஒரு பிளான் பண்றேன். பட் ஆனா அது வந்து அந்த 24 hours அந்த டே முடியும் போது அது ஒரு மாதிரி வேற மாதிரி போயிடுது. நான் பிளான் பண்ண மாதிரி இல்லை, பட் இட்ஸ் த ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ எஸ், நல்லா ஆட்டம் போட்டாச்சு.
சுத்தமா முடியல. நாளைக்கு கண்டிப்பா ஃபீவர், தலைவலி, இந்த வாய் வேற வலிக்குது. நான் நாளைக்கு ஒரு சீக்கு அந்த கோழி ஆக போறேன்னு எனக்கே நல்லா தெரியுது. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. கண்டிப்பா ரெசிபிஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃபேசினேட்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க. அண்ட் இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணலாம், ஒரு என்ன மாதிரி கான்டென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். அண்ட் யா, இன்னொரு வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ற வரைக்கும் திஸ் இஸ் சாரு. டாடா, பாய்.